இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை அருவருப்பு. ஏசப்பாவுக்கு என்ன காரியம் அருவருப்பு? அவருக்கு அருவருக்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று நீதிமொழிகள் 16:5 சொல்லப்பட்டிருக்கு. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடே கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். மனமேட்டிமை, பெருமை உள்ளவர்களை தேவன் வெறுக்கிறார், அவன் அருவருப்பானவன் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. ஏனென்றால் ஏசப்பா உயர்ந்தவராயிருந்தாலும் தாழ்ந்தவர்களையே நோக்கி பார்க்குறவராக இருக்கிறார். பெருமை என்றது நான், என்னால், எனக்கு, என்னாலேயே இந்த காரியம் முடியலை அப்படின்னு நினைக்கிற எல்லா காரியங்களுமே பெருமை. எங்களை எந்த எந்த இடத்துல எல்லாம் நாங்கள் உயர்த்துகிறோமோ அது எல்லாமே பெருமை தான். அப்படிப்பட்ட பெருமைகளை தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். தேவதூதர்களிடத்திலேயே இந்த பெருமை இருந்திருக்கு. லூசிபருங்கிற ஒருத்தர் தான் இப்போ சொல்லப்படுற சாத்தான். அவர் தேவனை விட தான் உயர வேணும் என்று தன்னுடைய இருதயத்தில் நினைச்சதன் நிமித்தம் அவர் தள்ளப்பட்டு பூமியில் விழுந்து போகிறார். இப்போ பெருமை என்றது எல்லா இடமுமே இருக்குது. பெருமை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்கள் எல்லாமே சாத்தானும் இருப்பான். ஏனென்றால் பெருமை அவனுக்குரிய விடயம். ஏசப்பா ஒரு நாளுமே பெருமைப்படுறவர்களை விரும்புகிறதும் இல்லை, அதை அவர் வெறுக்கிறார். அப்போ நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணுமா இருந்தால் பெருமை இல்லாதவர்களாக இருக்கணும். எந்தெந்த இடங்களிலெல்லாம் பெருமை இருக்கோ அந்த இடங்களில் எல்லாத்தையுமே நாங்கள் விலத்தி இருக்கிறவர்களாக இருக்கணும். ஏசப்பா சிலுவை பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். அப்போ நாங்கள் பெருமைப்படாமல் இருக்கணுமெண்டா எல்லா விஷயங்களிலையுமே எங்களை நாங்கள் தாழ்த்த வேணும். எங்களை நாங்கள் தாழ்த்த வேணுமெண்டா எங்கள்கிட்ட பெருமை இருக்கக்கூடாதுண்டா எங்களை நாங்கள் தாழ்மையாக நினைக்க வேணுமா இருந்தால் மற்றவர்கள் மேலே எங்களுக்கு இருக்கிற உயர்ந்த எண்ணம் தான் எங்கள்கிட்ட பெருமை இல்லை என்றதுக்கான அடையாளம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பரத்தில் இருந்து கொடுத்தாலொழிய எவனும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எங்கள்கிட்ட என்ன கிடைச்சாலும் எது இருந்தாலும் எல்லாமே ஏசப்பா எங்களுக்கு தந்த விஷயம்தான். அப்போ அதை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டாமல் இருக்கணும். அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாமல் இருக்கணும். தேவன் எங்களுக்கு கொடுத்ததான அந்த கிருபையின் நிமித்தம் நாங்கள் அவரை உயர்த்த வேணுமே தவிர எங்களை நாங்கள் உயர்த்தக்கூடாது. எப்போவுமே பெருமை உள்ளவனை தேவன் அருவருக்கிறார். அப்போ பெருமை இல்லாதவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும். Have a nice day.